ஹாய்! இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, சேலம் மாவட்டத்தில இருக்கிற அணைமேடு ராஜமுருகன தாங்க பார்க்க வந்திருக்கிறோம். இது வந்து நீங்க ஓல்டு பஸ் ஸ்டாண்டு அதாவது சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்க அப்படின்னா, இரும்பால தாரமங்கலம் போற பஸ் வழியா நீங்க வந்தீங்கன்னா, இதுதாங்க பஸ் ஸ்டாப்பிங்கு. நீங்க பஸ் ஸ்டாப்பிங்லேருந்து இறங்கி ஒரு 100 மீட்டர் தூரம் தாங்க நடந்து கோவிலுக்குள்ள வர மாரி இருக்கும். இல்ல அப்படின்னா, நீங்க டூ வீலர், காரு, ஆட்டோ இந்த மாரி வந்தீங்கனாலும் அங்க பார்க்கிங் வசதி இருக்குங்க. இந்த மாரி வண்டிய நம்ம நிறுத்திட்டு, நிறுத்துற இடத்துல இருந்தே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ராஜமுருகன் ரொம்ப கம்பீரமா தெரியிறாருங்க. அ ஏன்னா, பல விமர்சனங்கள தாண்டி தான் இன்னைக்கு வந்து இவரு வந்து இவ்வளோ கம்பீரமா நிக்கிறாரு. எல்லா கோயிலுமே கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் தாங்க ஃபேமஸ் ஆகும். ஆனா, இவரு ஃபேமஸ் ஆயிட்டு தாங்க கும்பாபிஷேகமே நல்லா சிறப்பா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தாங்க நடந்தது. சரி நானும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நானு முருகன பார்க்க இன்னைக்கு நான் கோவிலுக்கு வந்திருந்தேன். சேலத்தில வந்து 2வது பெரிய ராஜமுருகன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமாங்க, ஏற்கனவே ஒரு கோவில் இருக்கு. முத்துமலை முருகன் கோவிலு. இவரு வந்து 2வது பெரிய ராஜமுருகன் அப்படின்னு சொல்றாங்க. இவரோட அடி வந்து உயரம் வந்து 56 அடி அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவரு சுத்திலியும் இவருக்கு இந்த ராஜமுருகனுக்கு கீழ சுத்திலும் 6 படை முருகனையும் நமக்கு வந்து வடிவமைச்சு குடுத்துருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு சாமிய பார்க்கவே. சாமிக்கு பின்னாடி அப்படியே பேக் சைடு நம்ம வந்தோம் அப்படின்னா, மூலஸ்தானம் சாமிய பார்க்கறதுக்கு ஒரு 10 படி ஏறி நம்ம போய் சாமிய பார்க்குற மாரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா, இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் வந்து அதிகமாவே தான் இருக்கு. ஏன்னா, கும்பாபிஷேகம் முடிஞ்சு 2 நாள் ஆனதுனால, கொஞ்சம் கூட்டமும் அதிகமா தான் இருக்கு. நான் ஒரு வழியா இப்ப மேல ஏறி வந்துட்டேன். அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, கொடிமரத்த தரிசனம் பண்ணிட்டு, அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா, கோவிலோட வியூ வந்து அவ்வளோ சூப்பரா இருக்குதுங்க. இயற்கை நிறைஞ்ச இடமா இருக்கு. எனக்கு வரவே மனசே இல்ல. அவ்வளோ அமைதியா நல்லா இருக்கு. அ ஏன்னா இந்த இடத்துல இருந்து அப்படி பஸ் போற ரூட்டுமே நமக்கு இங்கேருந்து பார்த்தாவே நமக்கு தெரியுது. நல்லாவே தெரியுது. நான் அப்படியே பார்த்துட்டு உள்ள போயிட்டு சாமிய தரிசனம் பண்ணிட்டு, நான் வெளிய வந்துட்டேன். அ வெளிய வந்துட்டு நம்ப அந்த சாமியோட பேக் சைடு வியூ நமக்கு நல்லா தெரியுது. அவரோட கிரீடம்லாம் நல்லா அழகா பின்னாடி இருந்து நல்லா தெரியுது. உலகத்துல முதல் ராஜமுருகன் கோவிலு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க ஒரு தடவையாவது வந்து பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க் யூ.